என்னோட பையன் ரொம்ப தங்கமான பையன். அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ரொம்ப ஒழுக்கமான பையன். ஆனால் அவனுக்கு பொண்ணே அமைய மாட்டேங்குது. எல்லாம் பொருந்தி வருது, ஆனால் வேணான்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? நல்ல பையன், அழகாக இருக்கிறான், ஜாதகம்லாம் பொருந்தி வரதுக்கு, ஒழுக்கமாக இருக்கிறான், தங்கமான பையன், ஜாதகம்லாம் பொருந்திருந்தா கூட அவங்க ஒத்துக்கலை, நடக்க மாட்டேங்குது திருமணம். இதுதான் காரணம். இது என்ன காரணம்னு கேட்குறாங்க. என்னத்துக்காக நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அவங்க சொன்ன வார்த்தையிலேருந்தே நம்ம ஆராய்வோம். தங்கமான பையன்னு சொன்னாங்க இல்லையா? தங்கம்னா படு சுத்தமான தங்கமாக இருந்தால், 24 கேரட் தங்கமாக இருந்தால் அது கஜானாவில் வச்சு பூட்டி வச்சுக்க தான் லாக்கி போடும். அதுக்கு தான் அது தகுதியானது. நகையாக போட்டு அழகு பார்க்க முடியாது. நகையாக சேரணும்னா என்ன பண்ணணும்? 8.4% கெமிக்கலை கலந்து 916 தங்கமாக ஆனால் தான் அது ஆபரணமாக அணிந்து கொள்ள முடியும். அல்லது பழைய காலத்து மாதிரி 80க்கு 20, 80% தங்கமும் 20% செம்பும் சேர்ந்து அப்போ தான் அது செம்பொன்னாக மாறும். செம்பொன்னா தான் நகையாக செஞ்சு போட்டுக்க மாட்டோம். 100% பவித்திரமான தங்கத்தை கட்டியாக தான் வச்சுக்கணும். நம்ம கேக்காக தான் நம்ம பிஸ்கெட்டாக தான் வச்சுக்கணும். ஸோ முதல் காரணம் இது தான். வாழ்க்கையில் கொஞ்சம் நெஞ்சம் அப்படி இப்படி இருக்கணுங்கிறது தான் உண்மை. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, 100% உத்தமமான ஆட்களை இந்த காலத்து பெண்கள் விரும்புறது கிடையாது. படு சுத்தமான ஆம்பளைங்களை விரும்புறதே கிடையாது. எங்ககிட்ட வரவங்களே சிலதை பார்த்துருக்குறோம். அற்புதமான பையன், நல்லா இருக்கான், நானே கொடுத்துருக்குறேன், இது மாதிரி பண்ணுங்க, இது நல்லா இருக்குங்க, இதை பண்ணால் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும், கேரண்டடாக வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், டைவர்ஸ் ஆகாது, அப்படி இப்படிலாம் சொல்கிறோம் நம்ம. ஆனால் அவங்க பார்த்துட்டு பொண்ணு வேணாம்னு சொல்லிட்டான்றாங்க. என்னன்னா, இந்த அவங்களோட ஐடியை போய் தேடி பார்த்து இன்ஸ்டாலெலாம் போய் பார்க்குறாங்க. அவன் கடைசியாக இன்ஸ்டாவில் பார்த்து 8 மாதம் ஆகுதான். இன்ஸ்டாவை அவன் யூஸ் பண்ண மாட்டான், அவன் எனக்கு வேணான்ட்டாங்க. எப்படி இருக்குது பாருங்க. இன்ஸ்டாகிராமில் இல்லைன்னா அந்த பையன் எனக்கு வேணான்னுட்டாங்க. ஒழுக்கமாக இருக்கிறது ஒரு குற்றமாடா? இதுக்காக வேணாம்னு சொல்லிட்டான்.